எந்த அளவுக்கு மோசமாக போனாலும் இந்த கேமை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே மேலே எங்க ஏற நீ நடக்காது ப்ரோ 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 அவங்களாம் கேட்டு நீ வண்டி நிப்பாடுறா. டேய் டேய் அடிச்சு போ ஏய் மச்சான் மச்சான் ஏய் ஓகே நான் பாத்து லைட் காமிச்சல லைட் கீழ வெள்ளை ஒன்னு போச்சு ப்ரோ. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுபா அம்மன் நகருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அண்ணா நகர்லேருந்து 18 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. கோயம்பேடுலேருந்து 19 கிலோமீட்டர்ஸ், மாதவரம்லேருந்து ஜஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு இந்த இடம் வந்திருக்குங்க. லேண்ட் மட்டும் வாங்கினா போதுங்களா? நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் நியர்பையில் இருக்கணும்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு நியர்பையில் வேலம்மாள் ஸ்கூல், ஆர்சி ஸ்கூல், அப்பல்லோ காலேஜ் எல்லாமே நியர்பையிலேயே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கிடைக்குதுங்க. இங்க 24/7 கரண்ட் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்ல எந்த குறையும் இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க கேட்டட் கம்யூனிட்டின்றதுனால 24/7 செக்யூரிட்டி அவைலபிளாவே இருப்பாங்க. ஸோ அதனால உங்களோட சேஃப்டிக்கும் பிரைவசிக்கும் எந்த குறையும் வராதுங்க. இங்க லேண்ட் வாங்குறதுனால எந்த பயமும் வேணாங்க. ஏன்னா இங்க CMD அண்ட் ரெரா அப்ரூவ்ட் இருக்குன்றதுனால நம்பி வாங்கலாம், எந்த பயமும் இல்லாம. இங்க ஆல்ரெடி நிறைய பேர் லேண்ட் வாங்கி வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி வீடு கட்டணும்னா எங்க AK ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். ஓகேங்க, இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, எப்படி வாங்கலாம்னு பாக்குறீங்களா? வெறும் 999 ரூபா மட்டும் நீங்க பே பண்ணி முன்பதிவு பண்ணி இந்த நிலத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சேலரி பர்சனா இருந்தாலும் சரி, பிசினஸ் பர்சனா இருந்தாலும் சரி, உங்களுக்கான லோன் ப்ராசஸை நாங்களே பண்ணி தரோம். எப்படின்னு பாக்குறீங்களா? உங்களோட பேங்க் ப்ரொஃபைல் அண்ட் சிவில் ஸ்கோர் செக் பண்ணி உங்களுக்கான லோன் ப்ராசஸை நாங்களே பண்ணி தரோங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க நேம், நம்ம ப்ராஜெக்டோட நேம் பத்தி சொல்லுங்க சார். சார் என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் குமாரோட நேம். சார் இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஸ்ரீ சுபா அம்மன் நகர். இப்போ நாங்கள் வாங்கியிருக்க அப்ரூவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா CMT அப்ரூவ்டு சென்னை 103 இது வரும். ரெரா நகர் வந்து பார்த்தீங்கன்னா 106, இது வந்து 103 வரும். இது ஸோ லோன் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 95 கிட்ட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் ஃபேவராகவே அவங்களோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணி அவங்க என்ன சிபில் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பக்கத்தில் மார்க்கெட் இருக்கு, அருமந்தை ஜங்ஷன் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்ல இருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்காது. அந்த ரோடு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 2 hours டேரக்டா நீங்க வந்து நம்ம வண்டலூர் தாம்பரம் டு வண்டலூர் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து லேண்ட் ஆகலாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 minutesல வந்து நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு 2-3 இருக்கு. ஸோ அதனால வந்து எமர்ஜென்சிக்கு அது நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பஸ் வசதியும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து எந்தெந்த ஏரியாவுக்கு ஈஸியாக பஸ் வந்து ஆக்சஸ் இருக்கு? இப்போ இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் போகலாம். ஓகே. ஸோ பாரிஸ் போகலாம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணலி, மாத்தூர் அந்த ரூட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி 1 hour பஸ் இருக்கு. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவே வந்து எப்படியாச்சும் ஒரு வீடை கட்டணும். அதுவும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்குலாம் இருக்கிறது ஒரே எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடை கட்டி அவங்க நிம்மதியாக உட்கார வைக்கணுன்றது தான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் அண்ணா நகர்லேருந்து உங்களுக்கு ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி சிட்டியில் இருக்க எங்கே ஆஃபீஸ் போகணும்னா கூட உங்களுக்கு பெரிய டிஸ்டன்ஸாகவே தெரியாது. உங்களுக்கு ஈஸியாக வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு இந்த லேண்ட் பிடிச்சிருந்தா, அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவராக வந்து நாங்களே பண்ணி தரோம். ஸோ இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க. Hey guys, welcome back to another different video. This is Vikram Vicky, Maran, Abdul, Santosh. guys. ஆக்சுவலாக வந்து போன வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம 11 miles சேலஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் எங்கன்னு தெரியுமா?
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பூர் கணவாய்னா அங்கேயே பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் வண்டிலாம் வந்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். தென் இங்கே உள்ள ஒரு சுடுகாடு இருக்குது, மேபி முடிஞ்சால் அதையும் நம்ம கவர் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் கணவாய் அந்த செக்ஷனுக்குள்ளே தான் இந்த இடமும் இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஸோ சில பேர் சொன்னாங்க இந்த இடத்துலையும் வந்து அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்குது நிறையா. முக்கியமாக வந்து அது வந்து நாங்கள் இங்கே வந்து காலையிலேருந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி கேட்கும்போது சில பேர் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ அதை வச்சு ஓகே இந்த இடத்த வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தோம், ரொம்ப மோசமாக இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி ஏதாச்சும் நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். தொப்பூர் கணவாயில இருக்க மலை பகுதி தான் இப்போ நம்ம போகிற இடம். நீங்க வந்து லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க, பாறை மேல ஏறி பேசியிருப்போம், அந்த மலைக்கு தான் வந்து இப்போ நம்ம போகிறதா வந்து பிளானு. இந்த இப்போ தொப்பூர் கணவாயில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த மாதிரி சம்பவம் தான் எல்லாம் பரவலாக பேசுகிறாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமானுஷ்யம் இதை பற்றி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பரவலான டாக்காகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் 11 மைல்ஸ் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்து நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா சும்மா இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணாலே நிறைய பேர் அமானுஷம்லாம் பார்க்குறதா சொல்கிறாங்க. நம்ம அதில் வந்து கேமே விளையாட போகிறோம். ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். தொப்பூர் கணவாய் அந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இருக்காது. பட் இந்த ஊர் மக்கள் போகிற செயல்னால அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு போகும்போது நிறைய அமானுஷங்கள் பார்த்து தான் சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆன எல்லா வண்டியும் உள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் எப்படி சுடுகாட்டில் வந்து அடக்கம் பண்ணி அங்கே ஆத்மா இருக்குதோ அதே மாதிரி எல்லாத்தையும் இங்கே போட்டதுனால இங்கே ஆத்மா உலாவதாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேலஞ்ச் பண்ணி இடம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, பட் பர்டிகுலராக இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் போகும்போது அதை தேடி கண்டுபிடிச்சி எப்படியா ட்ரை ஃபுல் மலையும் சுற்றி நாங்கள் இந்த சேலஞ்சை முடிக்கிறோம். 11 மைல்ஸ் சேலஞ்சு எங்கள் 3 பேருக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து புது கை இப்போ பார்த்தாலும் புதுசாகவே ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அப்துல்லா ப்ரோ இல்லை, அப்புறம் அப்துல்லா ப்ரோ பண்ணும்போது சந்தோஷ் ப்ரோ இல்லை, இப்போ சந்தோஷ் ப்ரோ இருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஒரு சேலஞ்சு, ஒருத்தர் ஆட் பண்ணுவோம். ஆமா இது ஆக்சுவலாக இது வந்து 11 மைல் சேலஞ்ச் இல்லை 12 மைல் சேலஞ்சு தான் நினைக்கிறேன். கைஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நாங்கள் வந்து தொப்பூர் கணவாய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம், அதை வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், அதை மிஸ் பண்ணுறாதீங்க. அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஓகே நம்ம பேசுனதெல்லாம் போதும், நம்ம இன்னும் நிறைய இருக்கு. 11 மைல்ஸ் சேலஞ்சுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. காரை விட்டு இறங்கக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒன் பை ஒன்னா பண்ணிட்டு இங்க அமானுஷங்கள் இருக்கா இல்லைன்ற உங்களுக்கு சொல்யூஷனை உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி 11 மைல் சேலஞ்சு தான் நாங்கள் பண்ணுறதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். அதில் பிளாக் ஷேடோ 11 மைல்ஸ் சேலஞ்சுன்னு போட்டாலே எங்கள் வீடியோ வரும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்கலாம், இது இல்லாட்டி இதை பார்த்துட்டு கூட அதை பார்க்கலாம். மேலே ஐகானில் கூட கொடுக்குறோம், பெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இப்போ சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இங்கே ஆக்சிடென்ட் ஆன வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு வைப்பாங்க சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு லாரி இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். தென் ஃபுல்லாகவே காடு தான் உங்களுக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கே பார்த்தாலுமே தென் ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும். காரு இன்னும் அங்கெல்லாம் அங்கே இருக்குது சார். இன்னும் சில கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு நைட் நாள் தெரியல, நான் டே டைமில் முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாத்தையும். வாங்க ஸ்டார்ட் கைஸ். பக்காவாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கோபுரம் இருக்குது, தென் உங்களுக்காக பார்க்குறதுக்கு ரோடுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, தென் எங்களோட ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு மணிக்கையில் ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ நல்லதாக அமையும், நல்லதாக முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். எதுவுமே ஆபத்து இல்லாமல் எங்களுக்கும் இந்த காருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்களும் ப்ரே பண்ணிங்க, எப்படியே வெளியில் சைடும். ஆமாம் அதேமாரி இது ரூல்ஸ் என்னென்னா ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் ஒரு மூட நம்பிக்கையாக சொல்லுவாங்க, இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம மனசில் எதாவது நினச்சிக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா அது கரெக்டாக முடிஞ்சிரும் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இதுலேயும் அதான் சொல்லியிருப்போம். பார்ட் 1லையும் பார்ட் 2லையும் இப்போ பார்ட் 3 பண்ணுறோமா அதுலேயும் சொல்கிறோம். நம்ம என்ன வேண்ட போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நாங்கள் வேண்டிக்கிற கண்ண மூடி எல்லாருமே ஒருத்தரும். கைஸ் இவர் ஏன் முழிக்கிறாருன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வீடியோ பார்த்துருப்பாரு, ஆனால் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்கூட சேர்ந்து ப்ரே பண்ண போகிறாரு. அதனால ஸ்டார்டிங் வந்து எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்டன் ரூல்ஸ் இருக்கு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா மேபி எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ்ல வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மோசமா நடக்கும்னுவாங்க. இல்ல பிஃபோரா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சிட்டா
அது வந்து மேபி நடக்கும்ன்றது வந்து ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால வந்து எப்பவுமே நாங்கள் 11 மைல்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நினச்சிப்போம். இதெல்லாம் கேட்கறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். ஆனால் என்ன இது வந்து கேம் தானே, நம்ம நம்பி பண்ணோம்னா நம்ம விளையாடும் போது நல்லா இருக்கும். இப்போ நம்ம ராஜா விளையாட கூட நம்ம தான் ராஜா, நம்ம தான் ராணி, நம்ம திருடன்னு சொல்லிட்டு நம்பி விளையாடும் போது இதாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ நம்ம சுவாரஸ்யமாக இருக்கும், நம்ம நம்பி விளையாடுவோம். ஒரு ப்ரேயர் மட்டும் ஓகே ஜஸ்ட் ஓகே ப்ரோ ப்ரோ நம்பிக்கையா சிரிக்கிறீங்க. ஓகே போதுமானா நீ கண்ண முடியும் சும்மாந்தியா இல்ல ப்ரோ நீங்க யாரா சொல்றீங்கன்னு இது பண்ண போய் எப்படா முடியும்ட்டு என்ன வேணும்னு இல்ல ப்ரோ நான் ப்ரோ கீர் என்னாச்சு ப்ரோ பயமுத்தது ஆரோவே பயமா இருக்கு. வேற புதுசு வேற கைஸ் ஆக்சுவலா நான் வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து நான் வரல, அவர் டிரைவ் பண்ணாரு. நான் இருக்கேன், ஆனா இவர் டிரைவ் பண்றாரு, கொஞ்சம் பயமா இருக்கு. ஈஸியாப்பா ஓகேப்பா. அவர் டேர்ன் ஆஃப் பேசினா வரும், அப்போ என்ன அப்புறம் தெரியல மணி. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து 2 தடவையுமே ஜீவிதா வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போவா. இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல்லா ப்ரோ வந்து நம்ம ஒரு ரூல்ஸாக ஒரு மைலுக்கு சொல்லிட்டு வர்றாரு. நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, நான் அதை மீட்டரை வந்து கவனிச்சுட்டே வரேன். போகலாம். அதே மாதிரி இந்த ஒரு 40ல தான் போகணும். 30 தான் போகணும். 30 கிலோமீட்டர்ஸ் மேலே போகக்கூடாது ப்ரோ. நான் ஒரு 30 கிலோமீட்டர் மேலே போயிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண வச்சானுங்க. ஆமாம் 5 மைல்ஸ் போயிட்டு அதெல்லாம் கருணையே இல்லாமல் பண்ண வைப்போம். ஓகே அது ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ் படி ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரில் எல்லா அதாவது கிளாஸஸும் வந்து ஏற்றி தான் இருக்குது. ஓகே எந்த காரணத்துக்காரும் இந்த விண்டோஸ் வந்து இறக்குறது, டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது இந்த 11 மைல்ஸ் சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் அதெல்லாம் நம்ம 2 பண்ண மாட்டோம். வந்து ஸோ வந்து கடைசி வரைக்கும் ஒரு மைல் தாண்ட ஒரு மைல் தாண்டா கரெக்டா. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம இப்போயே வந்து 500 மீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து பேலன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு மைல் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைல் சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படியும் வந்து 11 மைல்ஸ் முடிக்கிறதுக்கு 14-15 ஆகிடும். ஓகேவா, நம்ம இதை ட்ரிப்பு 14 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் வந்துடும். ட்ரிப் ஆன் பண்ணிச்சிருக்கோம், அதில் நாங்கள் அப்படியே கைட் பண்ணி பண்ணிக்கிறோம். ஓகே, வழக்கம் போல் நார்மலாக தான் போயிட்டுருக்கு, எதுவுமே இல்லை. எதுக்கும் நீங்கள் வந்து நான் கேமரா போடுறேன், அதில் நீங்கள் கண்ணு வச்சுக்கோங்க. ஸ்பீட் போகிறப்போ நான் யார் ஜீவிதாக்கா கால் பண்ணுறேன். இது எப்படா கால் பண்ண முடியும்? அதை பார்த்து ஜீவிதானே இல்லைடா. நாங்கள் எதுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் கேமரா போட்டுருக்கோம். அது நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டா போகிறதுக்கு பார்த்து ப்ரூ போடுங்க. நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் இதில் பாரு நல்லா தெரியுது. அதுல பார்த்து இப்போ ஏதாச்சும் பாட்டவே கூடாது. பாட்டா அவ்வளோதான் பார்த்ததுல கேட்டுக்கிறேன். நல்ல டீம்மேட். ஆக்சுவலாக இது வந்து முன்னாடியே நம்ம வந்து பண்ண போகிற சொல்லியிருந்தா தலைவர் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன பண்ணலாம், முதல் வண்டி எடுத்துருக்க மாட்டாருன்னு வச்சுங்களேன். அதான் நிஜம். இப்போ ஒரு வண்டி தொட்டதுக்கு காரணம் வந்து அந்த வீடியோ பார்க்கல ஒழுங்கா, அதுதான். ஆனால் எனக்கு எடுத்துக்கு ப்ரோ சூப்பர் வீடியோ மாசு, அவ்வளோதான். வீடியோ ரிலீஸ் ஆகி 10 நிமிஷத்துல சொல்கிறேன். வீடியோ டியூரேஷன் 1/2 hour மேலே இருக்கும். 10 நிமிஷத்துல நீங்கள் சொல்லுவீங்களே ரிலீஸ் ஆன உடனே 3 நிமிஷத்துல வீடியோ வேற லெவல் எண்டிங் கிளைமேக்ஸ் வேற மாதிரி. அந்த 13 மைல் சேனல் சூப்பரா இருந்தது ப்ரோ. நீ கொஞ்சம் ஓரமா போற பார்த்து ப்ரோ. பயமா இருக்கா? கரெக்டாக ரியாக்ஷன் ஐயோ எங்கள் ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கும். ஏய் கைஸ் இன்னும் 100 மீட்டர்ஸ் தான் இருக்கு. 100 மினிட்ஸ்ல முடிய போகுது. சாரி, இப்படிதான் இருக்குமா ஸ்டார்டிங்? நான் ஜாலியா முடிஞ்சிச்சு. இல்ல முடியல. இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணணும். போட்டும் கூடாது. முடிஞ்சிச்சு கைஸ். வெற்றிகரமா நம்ம ஃபர்ஸ்ட் மைல் வந்து கடந்துட்டோம். ஏ அது போடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மைல் தாண்டியாச்சு. இப்போ ரெண்டாவதோட மைல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரூல்ஸ் சொல்ல செகண்ட் மைலோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஹியர் இஃப் யூ ஸ்டில் ஹேவ் நாட் டர்ன் யுவர் ஹீட்டர் ஆன், டர்ன் இட் ஆன். அதாவது இந்த மைல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உங்கள் வண்டியில் இருக்க ஹீட்டரை நீங்கள் ஆன் பண்ணலன்னா இப்போ ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு இதுக்கப்புறம் ஆன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஆன் பண்ணிடணும். ஆமாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஏசி ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா சுவிட்சர்லாண்டில் வந்து பண்ணி வந்து பொண்ணு அங்கே ஏசி ரொம்ப அங்கே கூலிங்காக இருக்கும். அங்கே வந்து க்ளீனாக கிளம்பும்போது ஒரு சார் இந்த ஆள் அப்படியே ஓட்டுறாரு. இப்படிதான் இருக்கும்.
இந்த ஆள் ஓட்டுறாரா எஜமான் படத்துல இதுவா ஓட்டுறது. சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பனி இருந்ததால அங்கே ஹீட்டர் போட்டுருங்க, இல்லாட்டி உடஞ்சி போயிடுவீங்க அந்த மாதிரி. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஹீட்டர் போடணுமா? இதெல்லாம் போடுறதால ப்ரோ நம்மளுக்கு எதுக்கு ஹீட்டர் தேவையில்ல ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ ரூல்ஸ் பண்ணு ப்ரோ. ஏதாவது ஹீட்ரு வேணும்னா இப்போ ஆன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் எப்போ ஆன் பண்ண கூடாது. ஆமாம் நம்ம ஊர்ல எதுக்கு ஹீட்ரு, என்னைக்கு நம்ம ஹீட்டர்ன்ற ஒரு விஷயத்தை ஆன் பண்ணிக்கோங்க. சரி சொல்கிறேன் உனக்கு என்ன ஓ ஹீட்டர் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணியாச்சு. இல்லை மேபி சொன்ன மாதிரி ரூல்ஸ் தான் ரூல்ஸ் தான். அப்படியா இன்னும் 5-6 ஃபோன்ல ஸ்டேரிங்க பிடி ஓகே ப்ரோ நான் ஆட் பிரேக் வந்துரும் ப்ரோ. அங்க பார்த்து ஓட்டுறோம். இது இதில் பார்த்துட்டு இவனுக்கு வந்து போனோம் இன்னும் 300 மீட்டர் போனோம். 300 200 மீட்டர் சரி போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடு அப்படியே வளைஞ்சு நந்தி போயிட்டே இருக்கு. நல்லா வளைஞ்சு போகணுங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பருத்தி மாரி. ஏய் இது என்ன ஒரு பக்கம் போகிற மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சா வண்டி. ப்ரோ அதுல இல்ல Guys, இப்போ என்ன பண்றது? அதான் நாங்கள் போடல இல்லை கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு எங்களுக்கு பஞ்சர் ஆயிருக்கு லாஸ்ட் டைம் வீடியோவில். அது ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்கள் பாருங்க. முடிஞ்சு ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா 100 மீட்டர் போய்டும் ப்ரோ. தேர்ட் மைலோட ரூல்ஸ் வந்து படிக்கிறேன் பாருங்க. இக்னோர் ஆல் ஷேடோஸ் இன் த ட்ரீஸ் நோ மேட்டர் ஹவு ஹியூமன் தே மே பி சீன் ஆர் ஹவு டிஸ்ட்ராக்டிங் யூ ஆர். அதாவது உங்கள் வழியில் வர எந்த உருவத்தையோ ஷேடோவையோ நீங்கள் வந்து கண்டுக்காமல் போயிட்டே இருங்க. ஒருவேளை அது மனுஷங்களாக இருந்தால் கூட அவங்களை கண்டுக்காமல் நீங்கள் போய்கிட்டே இருங்க. அந்த நினைவு இன்னும் ஞாபகம் இருக்கு. நாங்கள் ஒரு ஷேடோ அப்படியே இவர் சொல்ல நீங்க நடந்ததான் மைண்டுக்கு வந்து ஓடிட்டு இருக்கா. நீங்க என்ன ஆச்சு ஆக்சுவலாக என்னன்னா பார்த்து ப்ரோ எப்படி ஷேடோ போகலாம். ஓகே ஷேடோ நீங்கள் இந்த டைம்ல தான் ரொம்ப நல்லா நோட்டீஸ் பண்ணணும். ஏதாவது டைமில் திடீர்னு ஏதாவது கண்ணில் படலாம். ஆளாக இருக்கலாம், இல்லாட்டி எது உருவமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எடிட்டிங்கில் நல்லா கவனித்து ஸ்லோ மோஷனாக போட்டு உங்களுக்கு நான் காட்டுறோம் சரிங்களா. இப்போ நம்ம தேர்டு மைலில் வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் கடந்திருக்கும். 400 கூட இல்லை 300 மீட்டர் ஹைட் ஏற ஒரு மாதிரி இதுவாக இருக்குல்ல. நாங்கள் ஏறாவது கைஸ் அதுவும் சொல்ல மறந்துட்டோம். ஹீட்ரு ஆன் பண்ணிட்டோமா ஒரு மாதிரி மூச்சு வருது கஷ்டமாக இருக்குது. ஏறாமல் இருக்கு ஏன்னா ரவுண்ட் அடிக்குதா, அதனால கொஞ்சம் சும்மாவே ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கா கணக்கெலாம் ஏற்றுனால. இந்த வழியாக தான் அதிகமாக வந்து அமானுஷங்கள் பார்க்கறதா இந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. அது போயிட்டே இருக்கு, அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. நீங்கள் மார்னிங் நாங்கள் ஹெட்லைட் ஆஃப் பண்ணு. ஏன்டா சும்மா பண்ண இதெல்லாம் ரூல்ஸ் இல்லை. சும்மா ஆஃப் பண்ணு ஃபுல்லாக பண்ணு எப்படி இருக்கு பாருங்க. ஆஃப் பண்ணவே இல்லை. ஆன் பண்ணு. ஆன் பண்ணு ஆஃப் பண்ணுறது எப்படி லைட் எரியும்? அந்த இது லைட்டு ஐபிஎம் போடு ப்ரோ. ஐபிஎம்ல தான் இருக்கு நினைக்கிறேன். ஐபிஎம்ல தான் இருக்கு. கைஸ் ஆக்சுவலி இந்த லொகேஷன் இந்த ரூட்ல கொஞ்சம் வீடுலாம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. ஆனால் லாஸ்ட் டைம் பண்ணும்போது யார் வேணா வரலாம் கேமரா முன்னாடி. ஆமாம் கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் மைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் கடந்துட்டோம். அதை சொன்ன மாதிரி நான் வந்து போடுறோம். அதில் வந்து நாங்கள் எடிட்டிங் தான் பார்க்குறோம். கைஸ் நீங்களும் பாருங்க பார்த்து ரைட் லைட் வேற கம்பெனிவா அவங்க தான் கண்ணில் போட்டாலும் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியா மாற்றிக்கலாம். போ சரி நான் மாற்றிக்கிறேன். இது அந்த டிஸ்ட்ராக்ஷன் அந்த இது ஒரு அதனாலயா இந்த மைல் முடிட்டோம். நம்ம இந்த மைல் முடிட்டோம் கைஸ். ஆக்சுவலாக வந்து கோப்ரோ வர இல்லை நம்மளுக்கு மோஸ்ட்லி வேலை இருக்காது. மோஸ்ட்லி இந்த பக்கம் பாருங்கள். ஏன்னா இது நம்ம 11 மைல் சேலஞ்சிலே இதெல்லாம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மட்டும்தான் ஏதாவது மாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா பாருங்கள். போயா
ப்ரோ நீ ஓட்டுறத மட்டும் தயவு செய்து பாருங்க. சுடுகாட்டுல உருவன்ற சுடுகாடு அதான். டேய் டேய் கதவை மூடுற, ஏன்டா இப்படி பண்ற? விண்டோ க்ளோஸ் பண்றா. சுடுகாடு டக்குன்னு பார்த்த உடனே எடுக்கிறதுக்காக பக்கத்துல எனக்கு சுடுகாடு தான். இல்லடா அங்க எதுவும் நின்னுச்சுடா. இல்ல இல்ல எதுவும் நின்னுச்சு. நீ பாத்தியா ப்ரோ? இல்ல இதா கேட் நம்ம லாக் பார்த்தோம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னடா பள்ளம் மாதிரிலாம் போகுது. எவ்வளவு ஹைட் பாரு கைஸ். ஆக்சுவலாக மணி வந்து ஏதோ பார்த்துன்னு சொல்கிறான். சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைம்ல ஒரே விஷயத்த சொல்றோம். அதுலயே உங்களுக்கு புரியாது. எனக்கு என்னன்னா உருவன்றப்ப கரெக்டா அந்த சுடுகாடு வந்தது. பார்த்து ப்ரோ பள்ளம் எல்லாம் ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம நார்மல் இது இல்லை, ரோட்ல ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம என்ன வேணாலும் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் இருக்குது, ஸ்லிப் ஆனால் கார் கவுற அளவுக்குலாம் இருக்குது. ஸோ நம்ம பார்த்து தான் பண்ணணும். கொஞ்சம் தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு பயமாக இருக்குது. எதுவும் பார்க்கலாம் கூட பரவாயில்ல. நார்மலாக இது ஓட்டுறதுக்கே எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. இது நம்ம லெவல் சேலஞ்சாக பண்ணுறோமா கொஞ்சம் பயமாக இருக்குது. மலைன்ற இது இருக்கு, மலையில் ஓட்டுனது இல்லை லெவல் பார்த்தது ஏதோ ஒரு விஷயம் பார்த்துட்டேன். தெரியல எனக்கு என்னன்னா உருவன்றப்ப கரெக்டா சுடுகாடு எனக்கு மட்டும் தெரிஞ்சு கேமரால கண்டிப்பா கேப்சர் இருக்கும் கைஸ். நான் உங்களுக்கு ரீப்ளே போட்டு காட்டுறோம். நல்லா அதில் இதாக இருக்கும். ஃப்ரண்ட்ல நான் வச்சுட்டே வரல. கண்டிப்பா. ஆமா இங்க இன்னும் ஒரு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நிறைய வீடு இருக்கு, பட் இருந்தாலும் யாரும் அதுதான் ப்ரோ டேஞ்சர். அந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்களே, அப்பயே நினைச்சேன் 2 வீடு வரும்போது நினைச்சேன் ப்ரோ மரம் போடு ப்ரோ. அது மரம் தானே ப்ரோ? பாத்துக்கிறியா மரம் எவ்வளவு பெருசு பாருங்க. தாண்டம் தேர்ட் மீல் தாண்டம். ஒரே டைம் நோட் பண்ணீங்களா? ஒரே டைம் அவன் ஏதோ பார்த்துருக்கான்றான். தென் சுடுகாடு வருது, தென் கேஜெட் ஒன்று ஆஃப் ஆகுது. நீ வந்து லூஸ் மாதிரி ஓரமா போற, ரோடு பள்ளமா போகுது. பேட்டரி இல்ல அதுக்கு. இது இதுல இருந்து சார்ஜரை கனெக்ட் பண்றேன் அதோட போர்ட்டல்ல. அப்படியே ஆகுமா? ஆமா ரன்னிங்ல ஆகும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. அப்ப சொல்லிட்டியா விட்டு நானே ஆயிடுச்சு. ரெக்கார்ட். ஓகே சூப்பரா பண்ண வேண்டியதா இருக்கு. ப்ரோ ஃபோர்த் மைல் சொல்லு ப்ரோ. இக்னோர் ஆல் வாய்ஸஸ். என்னது? யார் வாய்ஸ்? தமிழ்ல சொல்லு. எந்த விதமான சத்தம் வந்தாலும் மணி அறையில முன்னேறி போயிட்டே இருக்கணும். போன வாட்டி வந்தது அதேதான். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து என்ன சவுண்ட் வேணால் கேட்கலாம். அது நாங்கள் வந்து கண்டுக்கூடாது. அப்துல்லா ப்ரோ பேசினா கூட கண்டுக்கூடாது. அவ்வளோதான். அப்போ அடுத்த ரூல் சொல்லும்போது அடுத்த ரூல் சொல்லும்போது எப்படி? ஆமாம் அடுத்த ரூல் சொல்லும்போது இந்த மைல் தாண்டதுக்கு தானே அது. இந்த மைல் தாண்ட ஓ அப்படியா? ஒரு இதுக்கு இது பண்ணலாமா? நான் என்ன சொன்னாலும் இப்போ கண்டுக்க மாட்டீங்களா? எனக்கு அங்கேயே தான் போயிட்டு இருக்கு. கவனம். ஏதாவது பேசுறது கேட்குதா? எங்க ப்ரோ? இங்கே பார்த்தோம்ல. எனக்கு நான் பார்க்கல. நான் சுடுகாடை பார்த்தா வாங்கிட்டேன். சுடுகாடு நிறுத்திடுறாரு. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா பயத்துல நிறுத்திடுறாரு. காதுல கேட்க மாட்டாரு. நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தானே பண்ணிருந்தேன். டேய் நீ இதுவானா பேன் கத்துற அப்ப என்ன பண்றது? எடி அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அமைதியா இருங்க. சத்தம் தான் கேட்குது. கேட்டு சத்தம் ப்ரோ மூச்சு வர மாதிரி கேட்டுட்டு கேட்டுச்சுல. அந்த டைம்ல கரெக்ட்டா நான் போன தடவை அது சொன்னதுக்கு நம்பவே இல்லை. இந்த உடம்பு சிலுக்குதுடா. என்னடா ஏன்டா இப்படி பண்ற? நீ ஏன்டா இப்படி அன்சல்ல டிக்கி புரியல. டிக்கிடா எடுத்து இந்த டிக்கி வீட்டுக்கு அது நிறுத்தாத நிறுத்தாத. போ 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 டிக்கி டிக்கி நினைக்கிறேன்டி. என்ன சத்தம் இது? சத்தியமா இது போடா சிலுக்குதுடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி சரி நினைக்கிறேன்டா. ரோட்டை போட்டு நிப்பாட்ல பண்றேன் bro. இதா சரி நான் சொல்லு. நான் வாடி வண்டி ஓடுறேன். ஐயோ ப்ளீஸ் இது गाइस एक्चुअली அப்படினா ஏதோ ஆன்னு ஏதோ சொன்னாங்க சம்திங் இருந்துச்சு. ஒரு அஸ்கி வயசுல அதான் பின்னாடி நான் தான் கேக்குது. நீ எவ்வளவு தூரம் இருக்கு? நீ தானே சொன்னது. இது நம்ம கேக்குறோம். மைல்ஸ் கேக்குறாரு bro. 400 மீட்டர் போணும். गाइस एक्चुअली வந்து இப்போ உங்களுக்கு கேட்டுச்சு. ஆனா அதுதானே தெரியல. இப்போ பின்னாடி ஒரு சவுண்ட் இவன் எதுமே ஏதாவது பண்ணிருவான் ப்ரோ. நீ கேட்டல? நான் என்ன ஓகே ஓகே गाइस एक्चुअली வந்து அவனும் கேட்டிருக்கான். அவன் கேட்கலாம் கூட. ஆனா கேட்டு ரியாக்ட் பண்ணாம ரொம்ப நாள் கழிச்சு நானும் இவரும் ஆமாமான்றோம். இல்ல ரொம்ப நாள் கழிச்சு டிக்கி பின்னாடி என்ன ப்ரோ நீ உங்க சைடு ரைட் சைடுல இருந்து வந்து சொன்னீங்க. எனக்கு பின்னாடி இருந்து சொன்ன மாதிரி கேட்டுச்சு அந்த சவுண்ட். என்னாச்சு ப்ரோ? இல்ல லெஃப்ட் ஓவரா போற. ஓகே 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 100 மீட்டர்ஸ் தான் இருக்கு गाइस. நாலாவது இது முடிய போதா? நாலாவது மைல். இதெல்லாம் நாங்க நார்மலா போனா உன்னோட பிச்சுன்னு போயிருப்போம். காண்டா என்ன புரியல ப்ரோ. அப்ப என்ன பண்ணனும்? இல்ல நீ நார்மலா பாத்தா ஃபர்ஸ்ட்ல போறா. உன்னை ஏதோ சொல்லப்பா. गाइस 4th மைல் தாண்டோம். நம்ம 5th போறோம் இப்போ. ஓகேவா? படி ப்ரோ. ஸ்டார்ட்ஸ். Ignore the vanishing of both the trees and the environment. ஏதாச்சும் மறைஞ்சு போற மாதிரி ஏதாச்சும் பார்த்தா அதை வந்து கண்டுக்காம போங்கன்னு சொல்லி. என்ன மறையும்? மறைனா நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம்.
ஆமா மரம் இப்ப தாண்டினா மறைஞ்சிடும் கண்ணுல இருந்து. அந்த மாதிரிலாம் இல்லை, பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு மறையுமா. அது எப்பறம் மறையும்? அதுதான் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் ரோடு மறைஞ்சிச்சுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஞாபகா. ரோடு எண்டிங் மாதிரி இருந்தது. ஆமாம் ரோடு இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக அது ஒர்க் அவுட் ஆகல லாஸ்ட் டைம். இந்த தடவை ஒர்க் அவுட்டாக தான் பார்ப்போம். இந்த தடவை ரோடு மறையிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க ரோடு இல்லாத மாதிரி இருக்கா. மழை பட் ஆனால் இவங்க திரும்ப 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 ரோடு ப்ரோ பார்த்து ப்ரோ ஆக்சிடென்ட் வண்டி அது. இது அதெல்லாம் பார்க்காத ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இங்கே ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க ப்ரோ. நிறைய பேர் இதில் துணி காய போடுவாங்க, என்னென்னமோ பசங்களாம் விளையாட்டு இருப்பாங்க, ஃபோட்டோ ஷூட்லாம் அவங்களுக்கு எடுத்துருப்பாங்க. பொறுத்த வரைக்கும் இது நார்மல். அதாவது இந்த இடத்துல இருக்கனால அவங்களுக்கு இதே நம்ம ஊரில் இருந்தால் இன்னும் எடுத்துகிட்டு போயிட்டு கைலாங்கல்லாம் போட்டு இதாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலாக இப்போ நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம். ஒரு வில்லேஜ்னா அட்லீஸ்ட் ஒரு வண்டி 2 வண்டி பார்த்துருவோம். ஆமாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கூட இல்லை, இல்லை ஒருத்தர் கூட கிராஸ் ஆக்சுவலாக நம்ம ஊரில் இன்னும் 12:45 1 மணிக்கெலாம் இன்னும் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. 2-3 மணி வரைக்கும் இது நீ சொல்லாத அதெல்லாம் சொல்லாத இது. இப்போ இன்னும் இதே முடிக்கல. 200 மீட்டர்ஸ் இருக்குது கைஸ் இந்த 5th மைல் முடிக்கிறதுக்கு. சாவூர்வம் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறோமோ ஃபீல் ஆகுது. சரி விடு, என்ன சொல்லாத அப்படியே குறை சொல்லாத. அப்படி இல்லை, பட் ஆனால் இவர் பிரேக் அடிச்சிடுறாரு. ஆமாம் ஆனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறோம். கத்திரிங்க ஃபர்ஸ்ட் டைம்ல 20-30லேயே ப்ராப்பராக போகுது. ஆக்சுவலாக 30லேயே போகணும் அவசியம் இல்லை. 10 கிலோ கூட 30 நாள் போகிறதெல்லாம் வந்துச்சு. ரொம்ப நேரமாக வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பாத்ரூம் வருதா? அது இக்னோர் வாய்ஸ்னால அவர் இக்னோர் பண்ணிட்டு நினச்சிட்டு சொல்லணும் கேட்குறோம். ஆக்சுவலாக தாண்டி நம்ம 6th போயிட்டு இருக்கோம். நீ சொல்றியா இப்பயே சொல்றியா? நான் சொல்லிடுறேன். சொல்லு. Your radio will turn on. ரேடியோ டர்ன் ஆனா Turn it off. Ignore it as best as you can. இல்லை அது ஆனாவது வாய்ப்பு இல்லைன்னு ஆனாவது இப்படியே தான் பார்ப்போம். மேபி பார்ப்போம். லாஸ்ட் டைம் ஒர்க் ஆகலன்றது போது அந்த டாஸ்க் ஒர்க் ஆகலாம் இல்லை, எங்கள் ரேடியோ ஒர்க் ஆகலை, அதனால அந்த இது ஒர்க் ஆகாமல் போச்சு. ஆனால் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டாஸ்க்கு. காய்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் தெரியுமா, அந்த ஐயனார் கோயில் அது இதுன்னு அந்த மாதிரி இருக்குது. வா இப்போ சொன்னாங்க 6th ரோடு முடியும். என்ன சொல்ல வர அதான் ஆக்சுவலாக 6th மைல் வந்து மேலே எங்கே ஏற நீ ரோடு மறையிற மாதிரி இருந்து ப்ரோ. நீ என்ன பார்த்த சரியான பள்ளம் ப்ரோ. அது ரோடு அது முடிஞ்சிச்சு ப்ரோ. ஆனால் இப்போ தாந்தல நீ ஃபர்ஸ்ட் ரோட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஓட்டு ப்ரோ. இல்ல ரோடு ப்ரோ சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ. 11 மைல்ஸ் வண்டி ஓட்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ. உனக்கு என்ன வேணா ஆகும் ப்ரோ. பார்த்து நீ உனக்கு தூக்கம் வரும், திடீர்னு மைண்ட் எங்கேயோ போவோம், நீ அதில் வாகமாக இருக்கும். ஆள் ரொம்ப இல்ல சொல்ல வர என்ன ப்ரோ ஏதோ சொன்னா சொல்லு ப்ரோ. ரூல்ஸ் ஏதாவது சொல்லு, நான் பார்த்து விட்டுறேன். சம்டைம்ஸ் திடீர்னு பார்க்கும்போது யாரோ கிராஸ் பண்ற மாதிரிலாம் தோணுது. நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை நம்ம அப்படி இருந்தால் கேப்சர் கேமரா இருக்குது. ஹாலுசினேஷன் ஆகுதா எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே நீ பொசசிவ் ஆகிடாத, சாவச்சிரும் உனக்கு. எதுவுமே நினைக்காம நீ இப்பதான் இதுவான எந்த நம்ம யாருக்கிட்டயும் ஒன்று கூட்டு போக முடியாது ஸ்பீடா. இல்லை என்ன நடக்காது ப்ரோ. ப்ரோ சரி என்ன ப்ரோ புரியுதா இல்ல தெரியல. ரோடு மறையிற இல்ல ப்ரோ. புரியுது பட் கொஞ்சம் தெரியும். நான் நிறைய தடவை இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டணும்னு நல்லாவே தெரியும். வீடியோ வேற இதுவாகுதுல்ல. 100 மீட்டர் தான் இருக்குது. 100 மீட்டரில் முடிய போகுது. ரேடியோ வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆக்சுவலாக இதில் நாங்கள் ப்ளூடூத் இதில் வந்து எஃப்எம்லாம் மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. அதனால மேபி ஆனால் இருக்க நேரத்தில் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து கரெக்டாக வருமா இதுன்னு தெரியல. அதுக்கு நான் அழுத்தியா ஆன் பண்ண முடியும். அது ஆன் ஆகல, அவ்வளோதான் விடு. நல்லது அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி. ஆமாம் அது ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு அள்ளு விட்டுருக்கோம். நான் கடவுள் புண்ணியத்தில் ஆல்ரெடி இதுவே ரோடு மாறிற மாதிரி இருக்கு. சொல்லு கைஸ். ஆமாம் தாண்டுவாங்க 100 மீட்டர். 7th என்ட்ரா வருமா? ஆமாம் என்ட்ரா போயிட்டு இருக்கோம். 7th சொல்லு ப்ரோ. சொல்லு. Ignore all voices, especially if you are coming from back seat. நீ தான் பின்னாடி. ஓஹோ நாம இப்போ நம்ம சைடுல பின் சைடுல இருந்து எங்க 2 பேருக்கு பேக் சீட்டா இல்ல உங்களுக்கு பேக் சீட்டா? எல்லாருக்குமே உனக்கு அவங்க பின்னாடி, நாங்க எங்களுக்கு பின்னாடி. இது 4வது ரூல்ஸோ அப்ப படிக்கும்போது அஸ்கி வாய்ஸ் மாதிரி கேட்டுதா மணி டிக்கில. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ திரும்பவே கூடாது தலை உனக்கு. ஓகே அதனால தான் தலைவர் தான்டா. டியர் ப்ரோ கடிவாளமே கட்டி விட்டுருவா. ஏன் ரோடு பண்ற இப்போ மேலே ஆகிடாது. இப்படி ரோடு அங்கே போகுது. எல்இடி வேணா ஆஃப் பண்ணி வீட்டில் உட்காந்துக்கோ. என்ன டவுட்னா ரூல்ஸ் இந்த மைல்ஸுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் மாதிரி இது மாதிரி நடக்குமா? ஏதாச்சும் இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்
5வது இதுலயும் நம்ம கேட்டது இப்போ 7வதுன்றீங்க. ஆனா இது நம்ம நடக்க ஒன்னொன்னா நடந்துட்டு வராது. ஆக்சுவலாக நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தால் தான் கேட்கும் நம்மளுக்கு. லாஸ்ட் டைமே வந்து ஓவர்லாப் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன புரியுது எனக்கு கிளியரா எனக்கு கேட்டுச்சு. ஆனால் வந்து அவங்களாம் கேட்கல. கொட்டை விடுறாரா? அதுதான் பைத்தியக்கார மாதிரி விளையாடக்கூடாது. நீ அது என்ன சவுண்டு நல்லா கேட்டுச்சு உனக்கு. கொட்டை எப்படி ஆகுது பாரு. கொட்டை முடிச்சுன்னு அவரு போய் கொட்டை விடுறாருன்ற. என்ன ப்ரோ பேசுற? பேஸ்ட் வராரு எப்படி ப்ரோ? சும்மா மூக்கு அந்த மாதிரி சொல்றது. பேசிட்டு இருக்கேன். விளையாட்டே இல்ல சொல்லிட்டு இருந்தியா? அப்படி பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஏதோ பண்றேன்னு நினைச்சேன் ப்ரோ. நான் இல்ல மாமா, அந்த வாய்ஸ் இல்ல மாமா. ப்ரோ ஸ்டார்ட் பண்ண கேம் சேலஞ்ச் நீங்க புரியல. தட்டாதீங்கடா சும்மாவே இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ நீ அப்படி இருந்தா கொஞ்சம் இருக்கணும். யாரும் தட்டல ப்ரோ. ஏய் காலையில வச்சு விளையாடுறியா? நானா ப்ரோ? எனக்கு வேற வேலை இல்ல. என்ன ஐட்டா பார்த்து செங்கல வச்ச ஓட்டுறேன் ப்ரோ. எனக்கு புரியல ப்ரோ. ஜாலியா பண்றேன்னு சேலஞ்ச். நான் எதுவுமே பண்ணலடா. இங்க பாரு நான் மாட்டணும் ஒண்ணுறேன்டா. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஏய் இடிக்காம உட்காருங்க. ஏய் गाइस எனக்கு இந்த ஆளு பசங்க லெஃப்ட் போ நிக்காத போ. கீழ ஏய் இந்த ஏதோ நல்லதுக்கு நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படி இப்படின்னு அது வேண்டும் போது சொன்னா. எவ்வளவு மைல்ஸ் இருக்கு? இன்னும் 200 தாண்டோம். 7 முடிய போகுது. இன்னும் 4 இருக்கு. அப்படி பார்த்தா 4 மணினா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். பாத்து ப்ரோ. ரோட் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி போன பாத்துக்கோ. என்ன வேணாம் गाइस ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வீட்லாம் வரும்போது சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா நான் விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா இங்க வந்து நிறைய பேர் வீட்டு வெளியே தான் வந்து மனுஷங்களாம் பாக்குறதா சொன்னாங்க. அவன் ஜஸ்ட் பாத்ரூம் போலாம் சொல்லிட்டு பால்கனி கிட்ட வருவாங்களாம். அப்பெல்லாம் அப்படியே நிக்குமா கேட்டுக்கிட்ட வேற ஒருத்தவங்க வீடு வாசல பார்த்தா மாதிரி ஒரு ஆளே தலை போவாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நாங்கள் வீடு பார்த்தாலுமே நிற்கிறா சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இந்த ஆக்சிடென்ட் நம்ம வந்து தேடி வர்றது அவங்க வீடு முன்னாடி வந்து 4 பேர் வந்து நிற்கிற மாதிரிலாம் இருக்குது. அவங்க சேவ் வச்சதெல்லாம் வந்து இங்கே நிற்குமா அதெல்லாம் சொன்னாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம வீடு சென்னை வீடு அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இது எல்லாமே கிராமத்து அந்த பிதாமகன்லாம் காட்ட வந்துருவோம் அந்த மாதிரி இருக்கா. ஏதாச்சும் பிரச்சனைனா வீட்டுக்குள்ள ஓடிடலான்னு ஒரு இது இருக்கும்ல பேக்கப் ஐடியா. இப்போ இங்க இதுதான் பயமா இருக்கு. வீட தேடி போதா பயமா இருக்குது. அதனாலேயே ஆக்சுவலாக ஒரு வண்டி ஸ்டாப் நான் சொல்றேன். காரணம் அதுதான் சொல்றேன். 8 சொல்லு வாங்கட்டும் ப்ரோ. 200 தாட்டும் சாரி ப்ரோ. Your headlights may flicker on the lights of the road poles. Okay. Flicker. If the car headlights flickering, do not try to fix the flickering headlights. Simply ignore it. Keep moving. What matter? ஓகே கைஸ் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோட லைட் வந்து மேபி ஃப்ளிக்கர் ஆகலாம். இல்லாட்டி இந்த போல்லாம் இருக்கும்ல அந்த லைட் கம்பம் அதில் இருக்க லைட்லாம் கூட மேபி ஃப்ளிக்கர் ஆகலாம். ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கலாம். அப்படி உங்கள் காரில் ஏதாவது ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா நீங்கள் இறங்கி சரி பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டு கண்டிப்பாக போங்கன்றாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன ஹாலுசினேஷன் வருது? அதெல்லாம் நீ அதை மைண்ட்லயே ஏத்திக்காத. கைஸ் சொல்லும் போதே கரெக்டாக இங்கே ஸ்ட்ரீட் லைட்டும் வருது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காத இக்னோர் பண்ணாத. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா நாங்கள் ட்ராவல் பண்ணுறது நைட் டைம், அதுவும் ஹில் ஸ்டேஷன். இப்போ லைட் கிட்ட தான் ஆஃப் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லை. அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் தான். ஆமாம் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகல. ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா சும்மா கையில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். மேபி அதாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டோம். ஆனால் இப்போ இப்படி ஆச்சுன்னா தெரு லைட்டு கார் லைட்டு விட்டு எரிஞ்சா போய் சரி பண்ணக்கூடாது. ஆனால் அப்படியே போக சொல்கிறாங்க வண்டி தெரு லைட்டு போய் நம்ம சரி பண்ணணும். நம்ம கார் லைட் ஏதாவது ஆச்சுன்னா எப்படி ஈவி கார்னா நம்ம தெரு லைட்டு போய் சரி பண்ணுறதுக்கு நம்ம கார் லைட்டுக்கு எல்லாம் எனக்கு புரியவே இல்லை. என்னடா சேலஞ்ச் எனக்கு கார் லைட் கார் லைட்டு ஏதாவது சேலஞ்ச் சரி பண்ணக்கூடாதான். ஓகேவா போயிட்டு சரி பண்ணாம வச்சு செத்துணுமா? சும்மாவே அடிப்போம். மரம் எவ்வளோ ஜஸ்ட் தெரியுமா? ஓகே நெகட்டிவ் பேசுறதா? ஆமாம் நெகட்டிவாக பேச அது முதல் ரூல்ஸ் என்னவோ ஆரம்பிச்சாங்க கைஸ். நல்லதே நினைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணாம விட்டு ஆஃப் பண்ணி விட்டு இப்படி பண்ணா எப்படி ப்ரோ நல்லது நடக்கும்? சொல்றதுல இடம் இல்ல புரியுது ப்ரோ. அந்த மாதிரி ஆச்சுதான் அவனுங்க அது இதுவா சொல்றானுங்க. ஒரு சேஃப்டிக்கு சொல்றானுங்க நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. என்னன்னா ஒண்ணுதான் ரோடு மட்டும் இருக்குது. மறையிற மாதிரி உருவம்னால அப்போ சுடுகாடு பார்த்து அவன் உருவம் டக்குன்னு பக்கம்னாச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. நீ லாஸ்ட் டைம் உருவம் பார்த்தது ஓகே. நம்ம லாஸ்ட் டைம் பின்னாடி நம்ம சவுண்ட் கேட்டோம் பார்த்தியா? அதுவே ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு.
கரெக்ட் அந்த ஏய் அந்த clicker இதுதான் வச்சு நோட் பண்ணீங்களா? புரியல. ஏய் நீ வண்டி நிப்பாட்டதடா டேய் டேய். நிப்பாட்டல. clicker வச்சு போ. என்னாச்சு? இந்த வெளி லைட் இருக்குல்ல அது அப்படியே ஆஃப் ஆகி வச்சுடா. அங்க பாரு இது தெரு லைட் ஒன்று இருக்கு ப்ரோ கார் லைட்டா ஆச்சு ப்ரோ. லைட் வந்துடா. கரெக்டா ப்ரோ. கைஸ் அங்க பாருங்க ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்கு. ஏய் மச்சான் ஏய் அது பக்கத்துல உனக்கு ஷேடோ கிராஸ் ஆச்சு. ஏய் என்னடா சொல்ற? ப்ரோ நித்தாத ப்ரோ. என்னடா சொல்ற? ப்ரோ ஆளா வீடா இது ப்ரோ நல்லா பார்த்தேன் ப்ரோ. அதுக்குள்ள தான் ப்ரோ போச்சு ஒண்ணு. ஏய் நீ அங்க பாத்து ஓடுற. நீ என்னடா சொல்ற? சத்தியமா மச்சான் நிஜமாடா? நிச்சயமாடா வெள்ளையா நான் கருப்பான போல வெள்ளையா பார்த்தேன் ப்ரோ டேய் டேய் இல்ல நீங்க என்ன உயிரா வாங்குறீங்க கூட்டி வந்து ஒரு நிமிஷம் இரு. गाइस இது வந்து கார் இதுன்றீங்க லைட் இதுன்றீங்க நம்மளுக்குள்ள அடிச்சு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அடிச்சிரல இல்ல இல்லடா இவனே பேஸ்ட் வரும் கார் ஃபிளிக்கர்னாரு அதே மாதிரி தெரு flicker. அது ஓகே நான் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சு லைட் கீழ வெள்ளையா ஒன்னு போச்சு ப்ரோ. விக்ரம் இன்னும் எவ்வளவு தூரம்டா இருக்கு சொல்றா. ஏய் நாங்க கிளியரா பார்த்தோம் யா கருப்பா ஒரு தாண்டோம் பாக்குறோம். ஒரு 100 மீட்டர் 9 மைல் முடிஞ்சிருச்சுல. 100 மீட்டர் 9 முடிய 100 மீட்டரா ஆமா ப்ரோ நீ என்னடா ஏதோ பார்த்த? நீயே துணிகிற ஏய். ப்ரோ லைட் மட்டும் தான் தெரிஞ்சது. ஏய் இல்ல ப்ரோ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நான் சொல்ல எவ்வளவு நல்லா இது மாட்டேன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா? ஐயோ எனக்கு மேல பாத்துட்டு கீழ பாக்குற சல்லுன்னு போச்சு அவனுக்கு தெரியும் ப்ரோ நான் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொன்னேன் இப்படி பார்த்தனா இல்ல அவன் சொன்னாலே எனக்கு தெரிஞ்சிரும். சரி தாண்டோம் அடுத்து சொல்லு ப்ரோ 9th. சீக்கிரம் சொல்லுங்க தலைவரே. Under any circumstance do not look into the rear view mirror. வேற இவரு சொல்லி இங்கிலீஷ் தமிழ்ல புரியுது காலி ஆயிடும் போல. ஏய் நீ கத்தாதயா அது டர்னிங் அப்படிதான் இருக்கும். அதுக்கு நான் சாவச்சிருவா போல. அதாவது எந்த ப்ரோ நீ தமிழ் சொல்லு ப்ரோ சாவச்சிராத ப்ரோ இங்கிலீஷ்ல சொல்லி. rear view mirror பார்க்காதீங்க. அப்படி உங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா வண்டியே ஓட்டல லைட்டா போடாத அத போட என்ன பண்ற? பாக்கறத நீங்க பேருல பார்க்கணும் உங்களுக்கு வரும் போட்டுருங்க. நான் அவ்வளோ டெத் வந்துடும் ப்ரோ நீ ஆல்ரெடி அத பாக்குற இத ப்ரோ பாக்குற உனக்கு வராது நீ தப்பிச்சிரு. போ லைட் கீழ அங்க பார்த்தேன் உடச்சிடாதா உடச்சிட்டான் வா கைஸ் வந்துச்சு நினைக்கிறேன். ஒஞ்சிச்சா டெத் வரும்னா அந்த கண்ணாடி உடைக்கிறது தப்பு கிடையாது. அடிக்க வேலடா கண்ணாடி பண்ற. நான் இப்போ டெத் வராதுலனா நான் அவ்வளவு இல்ல ரியல் போட்டுருக்கு அவ்வளவுதான். ஆனா பார்க்காத அவ்வளவுதான். அததான் நோண்டிட்டு இருக்கோம் பார்க்க சொல்லிட்டோம் பார்த்தா ஆறாவது ரூல்ஸ் ஏதோ பண்ணீங்க பின்னாடி இருக்க வாய்ஸ் இக்னோர் பண்ணுங்க. ஆமா. அப்ப அந்த ரூல்ஸ்ல இக்னோர் பண்ணி தான் நம்ம இதுல தேவை பயப்பட வேண்டியது அது இல்ல. வந்து நம்மள தவிர்த்து நம்ம விளையாடுறோம் நம்மள தவிர்த்து ஏதாவது வந்துச்சுன்னா தான் அப்படி சொல்றாங்க. ஆனா வந்துச்சு சவுண்டு நம்மள தாண்டி வந்துச்சு. வர நான் என்ன சொல்றேன்னா அப்துல் ப்ரோ சொல்ற ரூல்ஸ் எல்லாம் நம்ம கேட்கலனாவே நம்ம பாதி பயப்பட மாட்டோம். புரியுதா? லைட் ஆஃப் பண்ணு கண்ணாடி திருப்பு கார் எடுத்து ஓடு. அவர் சொல்றது கேக்குறது தான் முதல் ரூலு. அவர்தான் அது எனக்கு தோணுது அங்க நடந்து போகுதுன்னு சொல்லி பயமுத்திட்டு இருக்காரு. டேய், open அவரே சொல்லிருக்காரு கரெக்டா. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது ஒரு ரிச்சுவல் மாதிரிடா. ஆரம்பிச்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் என்ன சொல்றோம் அதை மாட்டி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரீசன்னா இந்த கிராமமே ஒரு மாதிரி இருக்கு. தென் வந்து இங்க கார்ல போனா ஆக்சிடென்ட் ஆகும். அதான் இதோட மோட்டோவே ஒரு லைனே தான் ஒன் லைனே. அதை வச்சுட்டு நம்ம இந்த கேம் விளையாடுறது வந்து ஒரு மாதிரி அதுவும் ஹில் ஸ்டேஷன்ல விளையாடுறது. ஸ்டேஷன்ல இந்த பக்கம் என்ன பண்ணலாம் அந்த பக்கம் என்ன பண்ணலாம் ஒரு மாதிரி இருக்கு. ஸ்ட்ரீட் லைட் கூட ஏன்னா இப்பதான் தொப்பூர் கால்வாய் வந்து கவர் பண்ணிட்டு வந்தோம். அடுத்ததே பார்த்தோன்னா அப்படியே ஹில்ஸ் ஏறலாம். டெக்னிக்கலா பார்த்தாலும் பிரேக் சூட் ஆகும். இதுலயும் டிஃபால்ட் வாய் வைக்காதப்பா. தாண்டிட்டோம் ப்ரோ தாண்டிட்டோம் ப்ரோ. பாருங்க சொல்லு ப்ரோ 10வது மைல் புதுசா நம்மளே ஒன்னு உருவாக்கி போட்டுறோம். சரி பரவாயில்ல 11வது மைல் சொல்லு ப்ரோ 10 தானே 11th மைல் அப்படியா? சொல்லு சிரிப்பு வருது இது வருது. இவனுக்கு கேம்னு கூட்டு வந்துட்டு அப்படியே ஜாலியா இருக்கும். you have reached this far unlike most other people then you have extreme गाइस இவர் படிக்கக்குள்ளே வந்து முடிஞ்சிரும் நினைக்கிறேன். என்னன்னா இவர் படிச்சு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணல செத்துருவா. திரும்ப இவர் என்னன்னா கண்ணாடி திருப்பி தான் படிச்சு செத்துருவா. முன்னாடியே படிச்சு வையேன் ப்ரோ. 11th mile. This is the final mile. சுத்தம். If you have reached this far, unlike the most other people, then you are at the extreme luck and possesses no fear. Your vehicle may lose power, but continue to move. If this happen, गाइस ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா 11வது வந்து கடந்து போயிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய மக்களை வந்து நீங்க மேபி பார்க்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா at the same time மக்கள்லாம் வர அப்படி இல்ல ப்ரோ. at the same time வந்து உங்களோட வண்டியோட பவர் கூட லாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாட சொல்றாங்க. நம்ம ஆக்சுவலா வண்டி கேர்ஃபுல்லா தான் விளையாடணும். சர்வல அதுவே போயிடும் போல இருக்கு. அதேதான் போகுது இறங்குது எல்லாமே गाइस இதெல்லாம் லாஸ்ட் எல்லாமே நடக்கும். என்ன நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க அவங்க. கோல்ட் ஆகும்லாம் சொல்லி ஆமா ஆல்ரெடி வண்டி கோல்ட் ஆயிடுதாங்கிறது. லாஸ்டா? ஆமா லாஸ்ட் முடிக்க போறோம். போடு போடா அங்க பேர் மெயின் ரோட்
அந்த காசு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தோம் ஆக்சுவலா இது 15 கிலோமீட்டர் நம்ம நினைச்சோம். அதான் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா வரும். அது 13 நிமிஷம் 15 அதான் அதோட அடுத்தது சுத்தி இருக்கோம். இதுல ஆரம்பிச்சு சுத்திட்டு வந்து இப்படி வந்திருக்கோம் நாங்க. ஆனா அங்க நிக்கிறது எனக்கு ஆம்புலன்ஸ் மாதிரி தெரியுது. அப்படி இல்ல, அங்க ஆக்சிடென்ட் ஆகி நம்மள பார்க்க மக்கள் கூடுவாங்களோ. இல்ல முன்னதான் எனக்கு தோணுது ஆயத்ததான் செத்துருவீங்க, பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆல்ரெடி என்ன சொல்ல தெளிவா 300 மீட்டர் இருக்குது. ஐயோ गाइस 300 மீட்டருக்குள்ள அதுல போணும். இப்ப நான் கடந்து போனா தான் உங்களுக்கு சேலஞ்சு. இல்ல இது முடியாது ப்ரோ. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். என்ன ஸ்லோ பண்ணா ஆக்சுவலா गाइस என்ன தெரியுமா, இப்போ யாராவது பிரேக் அடிச்சா கூட நாங்க பிரேக் அடிக்க கூடாது, நிக்க கூடாது, வண்டி நின்னா கூட. அதுதான் எங்களுக்கு ஒரு 300 மீட்டர் எங்க போறோம் கரெக்டா நம்ம தொப்பு கனெக்ட் ஆகிறோம். பொறுமை பொறுமை. பிரேக் அடிச்சா போயிட்டு அடிக்க மாட்டான் அவன் வச்சிருவான் பிரேக் அடிக்கலாம். அநியாயத்து நான் பிரேக் அடிக்காம இன்னும் ஒரு 200 என்னன்னா ஸ்பீட் எடுக்க லெவல் மைல்ஸ் எங்க பண்ணலாம்னு சொன்னோம். அந்த கனெக்டரோட மலை ஏற பகுதி சொன்னோம். இங்க வந்து பண்ண சொல்றீங்க. வருது கிலோமீட்டர் பிரேக் அடிக்காம ஓட்டவே கூடாது ரூல்ஸ் படி. நீ அதே மாதிரி 200 மீட்டர் गाइस எதுக்காக எடுத்துக்காட்டுக்கு நாங்க இங்க வந்தோமோ அது நாங்க தான் பண்ண போறோம். பிரேக் அடிக்காம ஓட்ட போறோம். அப்படி எல்லாம் இல்ல गाइस. ஸ்பீட் கம்பெனி ஸ்லோ ஏறாதடா ஸ்லோ ஏத்துனா மலடா மணி இது. சரி போறோம் 30ல போனா அப்படியே கீழே தானே வரும். வரான் கார். நீ ரிவர் வியூ முன்னாடி கண்ணாடி பார்த்தா டெத் நீ ஏன் இப்படி பண்ற? பரவாயில்ல இல்லடா நீ திருப்பி விடுறா. வேணாம்டா நான் திருப்பி பாக்குறேன். 100 மீட்டர் தான் உயிர் போகணும்னு நினைக்கிறேன்டா. நீ திருப்பி உயிரை வாங்குறீங்க. வண்டி வச்சு ஏறி வரணும். நிக்க போறோம் முடிக்க போகுது. அது முடிச்சு ப்ரோ இப்படி போறான் ஜஸ்ட் போறான் பாரு. மக்கள் கூடவே இல்லையே. நான் உனக்கு ரொம்ப அடிக்க போறேன் பாரு. இவரு தூக்கி வெளியே போறா. மக்கள் கூடுவாங்க கண்டிப்பா. போதும் நிறுத்து. கேஸ் ஒரு வழியாக நாங்கள் முடிச்சிட்டோங்க. நிஜமாலே வந்து சும்மா சொல்லக்கூடாது, டக்குன்னு முடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அதுக்குள்ளேயே டப்புன்னு என்னமோ ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. கைஸ் அட் லாஸ்ட் எண்டு வந்து இந்த ரிச்சுவலோட எண்டிங்க்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். இந்த ரிச்சுவல் வந்து பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கூட இருந்தார். கொஞ்சம் டவுட் இருந்தது. நிலா காமிச்சு சோறு விட்ட கூடுவாங்க ஜாலியா. அது மாதிரி கூப்பிட்டு கேம் லெவல் மைல்ஸ் பார்க்கல கைஸ். பார்த்து எனக்கு தெரியும் ஒரு அளவுக்கு இருக்குன்னு. ஜாலியா அப்படியே ஃபன் பண்ணிருந்தாங்க. ரெண்டு பார்த்தலாம். பட் ஆனா இல்ல பிரஷர் பண்றா. ரெண்டு அப்படியே ஃபன் பண்ணிருந்தீங்க, ஜாலியா பண்ணிருந்தாங்க. 4வது 5வது போகும்போது அப்படியே ப்ரோ அது பண்ணது இது பண்ணாது என்ன ப்ரோ. இல்ல ப்ரோ அதோட ரூல்ஸ் அது. நான் அங்க உட்கார்ந்தா கூட எனக்கு எதுவும் தெரியாது. நான் இங்க உட்கார்ந்தா நீ இங்க என்ன தெரியாது. இவனுமே பார்த்தா ரூல்ஸ் உடைச்சு ஸ்பீடா போயிருக்கான், பிரேக் அடிச்சு நிறுத்தி இருக்கான். திரும்ப நான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நம்ம ரெண்டு பேர் போகும்போது நான் பிரேக் பண்ணிட்டு வெளில போயிட்டேன். இப்ப எல்லாமே பிரேக் பண்ணி வெளியில போயிட்டியா? நீ பரவாயில்லை. என்ன ஆனா நீ வந்து காரை பிரேக் பண்ணிருப்ப. வந்து கையோட அவங்க ரூல்ஸ் தான் பிரேக் பண்ணாங்க, நீ காரே பிரேக் பண்ணிருப்ப. गाइस நார்மல் ரோட் வந்தா கூட ஏதாவது மரத்துல முட்டி நின்றோம், இல்லாட்டி எங்க சேத்துல மாட்டிக்கும். ஆமா இது நேரா பள்ளம் தான். ஹில்ஸ்ல போய் எங்கனா போய் மாட்டி குட்டன்னா அந்த மாதிரி தான் கத்தின்னு கிடக்கணும். நம்ம யாரும் வர மாட்டாங்க. ஜாலியா நல்லா இருந்துச்சு. गाइस சும்மா சொல்லக்கூடாது, நிஜமா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏதோ ஷேடோ பார்த்தா சொன்னாங்க, அதை பார்க்கணும். இப்போ பார்ப்பேன். அது தென் வந்து ஃபிளிக்கர் ஆச்சு, அதை காட்டுவேன் உங்களுக்கு. என்னோட பெஸ்ட் மூமெண்ட் இதுல வந்து பார்த்தனா அந்த ஸ்ட்ரீட் ஃபிளிக்கர் தான். ஆமா அது கீழே அவரை கீழே ஒன்று பார்த்தோம். அது கூட இல்லை கைஸ். ஆக்சுவலாக நான் ஷேடோ பார்த்தேன் சொன்ன பிறகு ஒரு கிரேவியார்டு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சர்வல் கீழே இறங்குது. ஐயோ இவர் அந்த சுடுகாடை போட்டு இன்னும் அழுத்தி பிரேக் வச்சு வண்டி நிறுத்திருந்தாருன்னா நாங்கள் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்கள் வந்திருக்கணும். அந்த இடம் வந்து தப்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து குரல் கொடுத்தோம். அவர் பதட்டத்தில் வந்து நவுத்திட்டாரு. வண்டி நவுத்திட்டாரு. இது வந்து ஆட்டோமேட்டிக் கார்ன்றதுனால ஈஸியாக கியர்ல போட்டிருந்தேன். நான் கியர்ல போட்டதுனால நான் ஆஃப் ஆயிடுச்சு இந்த டபால்னு. என்ன முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வெளியே போனால அவுட் முடிச்சு வண்டி வருது ப்ரோ. பரவாயில்ல பண்ணது போதும். யார் இது மாதிரி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுறது வந்து நார்மல் ரோடு, ஏதாவது நல்ல ரோடாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். அதேமாரி அந்த ரோடுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷம் அந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் இருந்துச்சுல. ஆனால் ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் விளையாடுறதும் விளையாடாததும் உங்களுக்கு இருப்போம். பட்
பட் ஆனால் பார்த்து ஒரு ஃபேமிலி ஆனால் விளாட்றப்போ தயவு செய்து வந்து சீட் பெல்ட்ஸ் அண்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரோட விளாடுங்க. ஏன்னா 30 போகணும், நல்லா இருக்கு பார்க்கணும் அண்ட் நீங்கள் ரோடியும் பார்க்கணும். மோஸ்ட்லி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் கேமராலாம் வச்சு ப்ளே பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள வச்சு பண்ணுங்க. ஏன்னா இங்கே லைட்டு மூஞ்ச கண்ணு மறைக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து 3வது நீங்கள் அதே முன்னே சொன்ன மாதிரி செக் பண்ணலாம். 2022 ஒன்று பண்ணியிருப்போம், 23 ஒன்று பண்ணியிருப்போம், இப்போ 24 ஒன்று பண்ணிட்டோம், வருஷத்துக்கு ஒன்று பண்ணிடுறோம். இப்போ எப்படியோ நடந்துருது. வந்து இதை ட்ரை பண்ணாதீங்கன்னா என்ன ப்ரோ வந்துட்டேன் அவரும் போய் பாத்ரூம் வசதி அர்ஜென்ட்டாக வந்துச்சு, ரூல்ஸில் அது இல்லைல்ல. பண்ணுறேன் அதான் அர்ஜென்ட்டாக வந்துச்சு, ரூல்ஸ் அதெல்லாம் இல்லை. சரி சொல்லி உன்னுடைய முடிச்சுக்கோ, நாங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா என்ன பேசுனீங்க? ஏதாவது பேசி வச்சிட்டீங்க. பாத்ரூம் போனதெல்லாம் ஃபுட்டேஜ் எடுக்கல, அதெல்லாம் எடுக்கல. அது வேறு இது கொஞ்சம் பயமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கொஞ்சம் ஓகே பாத்ரூம் அடிச்சோம்னாலே அப்படிதான். ஆக்சுவலாக நம்ம அபார்ட்மெண்ட் பிளேஸ்லாம் போவோம் அப்படின்றப்ப இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் தொப்பூர்கான் வாயில்ன்றது கனெக்ட். அதுவும் எண்டு இங்க வந்து கரெக்டா இந்த ரோட்ல வந்து முடிஞ்சது வந்து இதுல ஒரு அவ்வளவு தூரம் இல்ல அதாவது இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகி திரும்ப அப்படியே வந்து முடியும். ஆனா ஆக்சுவலா நாங்க அவ்வளவு நேரம் டிராவல் பண்ணது கூட பெருசா தெரியல. இங்க லாஸ்டா ஒரு 300 மீட்டர் டிராவல் பண்ண தெரியுமா, ரொம்ப பயமாச்சு. இப்போ எங்க ஜாலியா இருக்கணும், நாங்க காலைல இருந்து இந்த ரோட்ல சுத்திட்டே இருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ரோடு. இப்போ எங்களால் இங்கே ஒரு டீ கடை கூட போட முடியும், அந்த அளவுக்கு நாங்கள் ஃபிட் ஆகிட்டோம். எல்லாருமே லாரி டிரைவர், கண்டக்டர் எல்லாருமே சம ஃபிட். ஏன்னா காலையில் கெஞ்சி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ தொப்பூர்கான்ன்றது எங்கள் இதுதான் ரொம்ப சொந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வரும். ஐயோ வரலாம். அதே மாதிரி இப்போ இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11 மீல்ஸ் பண்ணீங்களே இவ்வளோ இதுவாச்சு அப்படின்றப்ப இங்கே அமானுஷம் இருக்கா கேட்டிங்கன்னா சில சிம்டம்ஸ் நடந்தது. எனக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா சுடுகாட்டு கிட்ட கட்டா இவன் இது அப்புறம் ஒரு சவுண்ட் கேட்டது, உண்மையா உடம்பு செலுத்துது. 2 சவுண்ட். ஃபர்ஸ்ட் சவுண்ட் ரொம்ப கேட்டது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இவர் வந்து கார் லைட் ஃபிளிக்கர் ஆச்சுனால, ஆனா தெரு லைட் ஆச்சு அந்த டைமிங்ல. இதனால எனக்கு டவுட் இருக்கு. மற்றபடி கண் கூட பார்த்து பாத்தீங்கன்னா இல்ல, ஆனா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒர்த்தா இருந்தது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொப்பூர் நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டிரைவிங் மெத்தடு மேஜர் ரோட். கைஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து மறுபடியும் ஃபாலோ ஆயிட்டாரு. ஸோ நம்ம ஃபோன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ரொம்ப டேஞ்சர். இங்க நின்று இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் காலில் தான் வந்து கிராஸ் ஆகி போகுது வண்டிங்க. ஸோ அதுவே பெரிய பயமா இருக்கு இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அமானுஷம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது கண்டிப்பாக. நாங்கள் அமாவாசை அதுவும் வந்ததுனால மேபி அந்த இப்போ நாங்கள் பார்த்தது தென் வந்து டவுசிங் ராட் வச்சு பேசினது அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதோட ஆக்டிவிட்டிஸும் இருக்குது. ஸோ வந்து அதே மாதிரி கைஸ் இது வந்து தொப்பூர்கான் வச்சு நாங்கள் ஒரு இன்னொரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம். அது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அது வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது, ஒரு சூப்பரான விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம். ஆமாம் ஆமாம், அது வந்து நினைச்சே பார்க்காத மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணி ரொம்ப ஹைப் கொடுக்க தேவையில்ல, அப்படியே விடுவாங்க. அப்போ பண்ணல கைஸ், ஓகேவா? வீடியோ கட்டிக்கலாமா? ஓகே ஓகே. ஏப்ரல் ஃபுல் கைஸ் இந்த வீடியோ வந்து நிஜமாலே சுவாரஸ்யமாக ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் வந்து கீழே சொல்லுங்கள் உங்களோட கருத்தெல்லாம். நாங்கள் அதை படிக்க ரொம்ப ஆவலாக இருக்கும். தென் இதேமாரி ஒரு சேலஞ்சு, இதேமாரி சுவாரஸ்யமான வீடியோ வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுது திஸ் இஸ் விக்ரம் விக்கி, மணிமாறன், அப்துல், சந்தோஷ். பாய் பாய்.